Hello students, 10th science third revision exams கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரோடது பார்த்துட்டு இருக்கீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு தேர்ட் டிவிஷன் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸாக இருக்கட்டும், 4 மார்க் கொஷின்ஸாக இருக்கட்டும், 7 மார்க் கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பப்ளிக்கில் வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு 75 out of 75 எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்க என்னென்ன கொஷின்ஸில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33ல் பாருங்கள், இது வந்து ஆல் கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்க, ஏஆர்பின்னு கொடுத்துருவாங்க. இப்போ 7 மார்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரோம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 1, 3 மார்க்ஸ் 1, இன்னொரு கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிவைட் பண்ணுவாங்க. ஆனால் 7 மார்க்ஸ் வந்துடும். சரிங்களா? 2, 3, 5 ஆச்சு, 5 + 2 7 ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், ரியலைஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் எலக்ட்ரிக் ஹீட்டர், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 34ல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவென்டிங் கரப்ஷன் இம்பார்ட்டன்ட், அவகட்ராஸ் லா இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பியில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்விலிபிரியம் கேட்டிருக்காங்க, காம்பினேஷன் ரியாக்ஷன், ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா அவகட்ரா லாவும் கெமிக்கல் ஈக்விலிபிரியமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் பாராசிட்டிக் அடாப்டேஷன் லீச், அது கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ், மிஸ் பண்ணாமல் படிங்க. எப்பயுமே வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது மட்டும் படிக்காமல் 2025ல் பப்ளிக்கில் என்னெல்லாம் வர சான்சஸ் இருக்குது அந்த மாதிரியே செலக்ட் பண்ணி படித்தோம்னா தான் நம்ம வந்து பப்ளிக்கில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா கொஷின் பேப்பர் டஃபாக கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. ஸோ கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதில் இருக்கிறது எல்லாமே படிங்க. அதுலேயே நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 35ல் வந்து உங்களுக்கு ஃபாசில் ஃபியூயல் ஆர் டு பி கன்சர்வ்டு பார்த்துக்கோங்க. அடுத்து ஆர்கானிசம், விச் ஆர்கானிசம் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபாசில் பேர்ட், அது பார்த்துக்கோங்க. describe its 3 different actions in plants, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தோன்னா 4 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு பாருங்க, டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட். இதில் வந்து உங்களுக்கு 32 வந்து கம்பல்சரி சொல்கிறாங்க. கம்பல்சரி என்ன கொடுத்துருக்காங்க? டிஎன்ஏ ஆர்கனைஸ் கொடுத்துருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது 7 மார்க் கொஷின்ஸ்லையுமே கூட அந்த டிஎன்ஏ கொஷின்ஸ் 100% வரும். நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி மோனோகாட், டைகாட் ரூட், அதெல்லாம் கூட உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இதில் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர்மெட்ரோஃபியா, மயோஃபியா, இது டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கோங்க. ஐ டிஃபெக்ட், அது இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஷின்ஸ். அடுத்து வந்து 4 மார்க்ஸும் ஒரு 2 மார்க்ஸும் சேர்த்து வந்து உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் உங்கள் வந்து சயின்ஸை பொறுத்தவரை 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 4 மார்க்ஸாக இருக்கட்டும், 7 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அடுத்து மேட்ச் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கேஸ் இன் லிக்விட், சாலிட் இன் லிக்விட், சாலிட் இன் சாலிட், கேஸ் இன் கேஸ், இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே 4 மார்க்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஆக்வாட்டிக் அனிமல் லைவ் மோர் இன் கோல்ட் ரீஜன், இம்பார்ட்டன்ட். மோனோகாட், டைகாட் ரூட் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் ஜஸ்ட் இதில் இதே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா 7 மார்க்ஸ்ல இந்த கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. மோனோகாட் ரூட், டைகாட் ரூட், ஏரோபிக், அனோரோபிக் ரெஸ்பிரேஷன் கொடுத்து கூட வேற ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் ஆட் பண்ணி 7 மார்க்ஸை கேட்டுருவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஎன்ஏ ஆர்கனைஸ்ட் 32, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 30 பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் மில்க் ப்ரொடக்ஷன் ஹார்மோனலி ரெகுலேட்டட், அதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நான் சொன்னது. மற்ற கொஷின்ஸுமே படிக்கணுமானா 100% படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? ஸோ நான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடியதை நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு மற்றதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? இதில் பாருங்க, சயின்ஸ் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறது ஏதாவது இன்சைட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா, புக் பேக்கே கொடுத்துருக்காங்களா அப்படின்றத சர்ச் பண்ணி நல்லா படிங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதாது. 1 மார்க்ஸ்லாம் இன்சைட்லையுமே கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து 2 மார்க் கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 22 வந்து கம்பல்சரி. ஸோ 22ன்றது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சம்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏ சொல்யூஷன் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை டிசால்விங் 25 கிராம் ஆஃப் சுகர், இது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம்னாக்கா
Draw and label the structure of gynosium. This is very important. How does a fuse wire protect electrical appliances? 14th one important. Convex lenses applications. That 13th important. And the Doppler effect in sound. 15th one important. அடுத்து heterodiatomic molecules 16th one very important. ஸோ இதெல்லாம் நல்லா பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்கான மாடல் வீடியோ கொஸ்டின் பேப்பர் நிறைய அப்லோட் பண்ணிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கொஷின்ஸை நான் முடிஞ்ச வரையும் 100% அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரையும் லைக் பண்ணலைன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்காக வீடியோ போடுறோம். சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் போய் சேர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? நேரம் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்கு பக்காவாக ரெடி ஆகிட்டு சூப்பராக கலக்கிறோம். சிறப்பாக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோம். எப்படி எழுத போகிறோம்? சிறப்பாக எழுத போகிறோம். ஓகே, பாய்.